உன் வாழ்க்கை எப்ப தெரியுமா ஆர்வமா இருக்கும்? அது அப்படி இப்படிமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படி இப்படிமா இருக்கணும். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை. எல்லா 365 நாளுமே 365 டிகிரி, 365 கோணத்துல இருக்கணும். வாழ்க்கை சுவாரஸ்யம். எவ்வளவு ருசி விதவிதமா. ஒரே சிக்கனுங்க, ஒரே சிக்கனுங்க, பிராய்லர் கோழி. ஒரே தீனி போட்டு ஊசி போட்டு அந்தந்த பண்ணையில வளர்க்குறாங்க. உலகம் முழுசும் போங்க, உலகம் முழுசும் போங்க, ஒவ்வொரு கண்ட்ரியும் போங்க, அந்த ஒரே சிக்கனை எத்தனை விதத்துல சமைக்கிறான் பாருங்க. உலகத்துக்கு ஏன் போங்க, இங்கே எங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போங்க, சிக்கன் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு கேளுங்க. வாங்கி சாப்பிடாதீங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிக்கன் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்கு. பெப்பர் சிக்கன் என்றான், ஆந்திரா சிக்கன் என்றான், மலாய் சிக்கன் என்றான், அப்புறம் சில்லி சில்லி சிக்கன்றான், தந்தூரிங்கிறான், அப்புறம் வேற என்ன? அதுக்கு மேல எனக்கு தெரியலையே, தெரிஞ்சுங்க சொல்லுங்க. ஃப்ரைட் சிக்கன், கிரில் சிக்கன், கடாய் சிக்கன், கேஎஃப்சி. பாரு எத்தனைங்க? ஏங்க ஒரு கோழியை இத்தனை ஐட்டம் பண்ணும் போது நீ 6 அறிவு மனுஷன் உன்னை வச்சு எவ்வளவு ஐட்டம் பண்ணணும்? உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு கோழி இத்தனை விதங்கள்ல தன்னை ஒப்படைச்சு இத்தனை வாய்க்கு இத்தனை விதமான ருசியா அமையும் போது உன் வாழ்க்கை உன்னை படைச்ச கடவுளுக்கு எத்தனை ரகமா, எத்தனை விதமா, எத்தனை கோணமா இருக்கணும். சோகமா இருக்கிறியா, சோகத்தை ஃபீல் பண்ணி சோகத்தை கொண்டாடு. சந்தோஷமா இருக்கிறியா, சந்தோஷத்தை ஃபீல் பண்ணி சந்தோஷத்தை கொண்டாடு. வருத்தப்படுறியா, வருத்தத்தை ஃபீல் பண்ணி வருத்தத்தை கொண்டாடு. தப்பு செய்யறியா, தப்ப கூட ஃபீல் பண்ணி தப்ப கொண்டாடு. என்னால இவ்வளவு தப்பு செய்ய முடியுதே சாமி, எப்பட்றா எப்பட்றா எனக்கு மட்டும் இப்படி முடியுது? யாருக்கு மட்டும் முடியுது? எனக்கு மட்டும் எப்பட்றா இப்படி முடியுது? உனக்கு முடியுமா? கடவுள் பல கோடி காவியங்களை எழுதி அந்த காவியங்களை ரசிச்சுட்டு இருக்குது இந்த பிரபஞ்சம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஓட்டமும் வேற வேற, ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஓட்டமும் வேற வேற. நினைவுகளில், உணர்வுகளில், எண்ணங்களில், செயல்களில், எதிர்பார்ப்புகளில் ஒண்ணு போல ஒத்திருக்கிறதே இல்லை. ஒரே வீட்டுல 35 வருஷம் ஒன்னா வாழுங்க, ஆனா கூட எதிர்பார்ப்புகள் வேற வேற, தேவைகள் வேற வேற, உணர்வுகள் வேற வேற, நினைவுகள் வேற வேற, எண்ணங்கள் வேற வேற, எதிர்பார்ப்புகள் வேற வேற, செயல்பாடுகள் வேற வேற. அப்போ இதுதான் இயற்கை, இதுதான் இயல்புன்னு புரிஞ்சுட்டா போராட வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றுறதுக்கு, திருத்துறதுக்கு நீங்க போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உணர்வுகளே ஒரு நாளைக்கு பயங்கர கோபம் ஆயிடுது. ஏன் தான் கோபம் ஆகுறீங்கன்னே தெரியல. என்ன ஆயிடுது? அவ்வளோ கோபம் கொப்பளிச்சுன்னு வருது. சில நேரம் அப்படியே சாந்த சொரூபி ஆயிடுறீங்க, சாந்த சொரூபி ஆயிடுறீங்க. சில நேரம் அன்பா பேசுறீங்க, சில நேரம் கோபமா பேசுறீங்க. கருணையே இல்லாத ஆள்மா தெரியுறீங்க. சில நேரத்துல கருணையின் வடிவமாவே மாறிடுறீங்க. இதெல்லாம் நம்ம ஏற்றத்தாழ்வுகள் என்றோம், இல்ல எதிர்வினைகள் நினைக்கிறோம். இதெல்லாம் வாழ்க்கையில கூடாதுன்னு நினைக்கிறோம். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கலாம். யாருக்கு முடியும்? யாருக்கு முடியும்? எப்பவும் நான் சாந்த சொரூபி. எப்போ நான் யாரு? எப்போ நான் யாரு? சாந்த சொரூபி. கோபப்படவே மாட்டேன். தாயுள்ளம். இவ்வளவுதான். 24 மணி நேரம் என்கிட்ட வர எல்லாருக்கும் நான் இதே பண்ணியிருந்தேன்னா